ஆளும் கட்சிக்கு ஒரு அச்சமும் பதட்டமும் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேலியாக்க பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நக்கலும் நையாண்டியாக மக்கள் மத்தியில இந்த பயணத்தை வந்து ஒரு பயனற்ற விஷயமா கொண்டு போகணும் அப்படிங்கறத பாக்குறாரு. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சைக்கிள் எடுத்துட்டுலாம் போனாரு, பஸ்ல போனாரு, சைக்கிள்ல போனாரு. அதாவது இந்த இருட்டுல போகும்பொழுது விசில் அடிச்சுட்டே போவான், இல்லைன்னா பாட்டு பாடிட்டே போவான். ஏன்னா அந்த பயத்தை வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சம் வந்துருச்சு. அதாவது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட பொய்களை அள்ளி விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அதில் பல விஷயங்களை செய்ய முடியல. அதற்கு ஒரு மலுப்பலான காரணங்களை சொன்னாங்க. ஏன்னா அந்த விமர்சனங்கள் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. அதாவது நீட் தேர்வுலாம் பார்த்தோம்னா வெக்கமான சூடு சொரணை இருந்தா ரத்து செய்ய முடியும்னு வேற சொல்லிட்டாங்க. இப்ப அவர்கள் செய்ய முடியாதப்ப தங்களுக்கு தாங்களே, அதாவது மல்லாக்கப்படுத்து காரி துப்புன மாதிரி ஆகி போச்சு. கோட்டூர்புரத்துல சிட்கோக்கு சொந்தமான இடத்த வந்து தன்னோட மனைவி பேருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியும், அவர் மாசு அவர்களோட மனைவி பேர்லையும் வழக்கு பதிவாயிருக்கு. 24ஆம் தேதி அதுக்காக கோர்ட் வழக்கை அவர் சந்திக்க போறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சிபிசிஐடி வந்து இந்த 2019 இந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க. சிபிசிஐடி போட்ட வழக்கா இருந்தாலும் இது இந்த ஆட்சி காலத்தில் சிபிசிஐடி யார் கையில் இருக்கு? அவர்களோட கையில் இருக்கு. அப்ப அந்த போதுமான சார்ஜ் ஷீட்ல வந்து சில லூப் ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. சில ஆதாரங்களை ரெண்டு பேப்பர் உருவிட்டாங்கன்னா வழக்கு தாமதிச்சுட்டு போகும். இதுதான் பிரச்சனை. ஆனாலும் மற்ற அமைச்சர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதை கட்சிக்கு தரவோ இல்லை இந்த மாதிரி ஆர்கனைசிங் பண்ணவோ செலவு பண்ணவோ மனசு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்றாரு. இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இப்போ தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் முன்வைக்கும் போது சுந்தரா டிராவல்ஸ் அதை சுட்டி காட்டி அதில் வரக்கூடிய ஒரு பஸ்ஸில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை கேலியாக முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா பார்த்தோம்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து அரசியல் ரீதியாக இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவர் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஆரோக்கியமான ஜனநாயகம் அப்படின்னா ஆளும் அரசை வந்து எதிர்கட்சி கேள்வி கேட்கணும். அப்போ இப்போ தான் வந்து ஒரு தீவிரமான ஒரு பயணத்தை எடுத்திருக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். எப்பயுமே வந்து நம்ம எதிர்கட்சிக்கு பக்கம் தான் நிற்கணும். ஏன்னா அப்போ தான் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க முடியும், மக்களுக்கான நலனை செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப பல நாட்களாக எதிர்கட்சி வந்து ரொம்ப தொய்வாக இருந்திருக்கு. இப்போ தான் எதிர்கட்சி கொஞ்சம் வீரியம் கொண்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் மக்களை சந்திக்க தீவிரமாக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு அச்சமும் பதட்டமும் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேலியாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நக்கலும் நையாண்டியாக மக்கள் மத்தியில் இந்த பயணத்தை வந்து ஒரு பயனற்ற விஷயமா கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சைக்கிள் எடுத்துட்டுலாம் போனாரு, பஸ்ல போனாரு, சைக்கிளில் போனாரு, பல விஷயங்கள் பண்ணாரு. அன்னைக்கும் நிறைய ட்ரோல்கள் வந்தது. அப்போ அதே வந்து இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியை பார்த்து விமர்சனம் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக வந்து மக்கள் தான் இதை வந்து தீர்மானிக்கணும். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறாரு, அதோட பயணம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்க போது, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவர் பேச போறாரு, எந்தெந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்க போறாரு, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் பேசி அதற்கு இவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த மக்கள் அதை நம்பிக்கையை பெற்றா நாளைக்கு அவர்களுக்கு ஓட்டா மாறும். அப்புறம் ஆளும் அரசு மேலே கூடிய அதிருப்தி இருக்குது. அப்போ அவங்க நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க, ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. அவர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 10 வருஷம் கழிச்சு திமுக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் தலைமை மாற்றம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் மக்கள் சந்திக்கல. அதனால் இன்னைக்கு ஒரு தலைமை மாற்றம் வந்திருக்கு. திமுகவில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சி தான் ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அந்த டிஎன்ஏ மாறாது அப்படிங்கிறது வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு காலத்தில் எப்படி இருக்க போகுது, இவரோட சுற்றுப்பயணம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது இன்னும் காலம் போக போக தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ வந்து அவருக்கு என்னன்னா ஒரு அச்சமும் பயத்தில் வந்து, அதாவது இந்த இருட்டில் போகும்பொழுது விசில் அடிச்சுட்டே போவான், இல்லைன்னா பாட்டு பாடிட்டே போவான். ஏன்னா அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சம் வந்துருச்சு. இதற்கு முன்னாடி வரைக்கும் அதை கடந்து போயிட்டு இருந்தவர், கண்டுக்காமல் போயிட்டு இருந்தவர், இன்னைக்கு வந்து அதை கேலியும் நையாண்டியும் ஆக்குறது வந்து எனக்கு பயம் இல்லைங்கிறத காட்ட விரும்புகிறார். அப்போ எதிர்கட்சி ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுத்துட்டாங்க, அது ஒரு வீரியமாக போயிட போகுது அப்படிங்கிறப்ப தொடக்கத்தில் இவர் வந்து அதை விமர்சித்து அதை நகைப்புக்குரிய விஷயமா மாற்ற முயற்சி பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய திசையெங்கும் கூடக்கூடிய மக்கள் கூட்டம் தான் இதற்கான காரணமா?
நிச்சயமா. இப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி, அது நம்ம ஆளும் கட்சியா இருந்தா, அவர்கள் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரதான் செய்யும். ஏன்னா, அவர்கள் எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்திருக்கும். பாலாறும் தேனாரும் ஓடும் சொல்லி ஓட்டு கேட்டு வாங்குறாங்க. மக்களும் அத நம்புறாங்க. சரி, இந்த தடவையாவது ஒரு பாலாறும் தேனாரும் ஓடும்னு நெனைக்கிறாங்க. அது ஏன்னா ஒரே நாள்ல எல்லாம் புரட்டி போடுவாங்க அப்படின்னு நெனச்சு போறாங்க. ஆனா அந்த இது நடக்காதப்ப, அந்த ஏமாற்றம் வந்து அதிருப்தியாகி, அவர்கள வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு வந்துரும். 5 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது மாற்றம் நடக்கும். தன்னோட வாழ்க்கையில வந்து ஏதாவது கடன் பிரச்சனை தீரும், பொருளாதாரம் மேம்படும், விலைவாசி குறையும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது நிறைவேறாதப்ப மக்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவர்கள் செய்யல. ஏன்னா திரும்ப அவர்களே தொடர்றனால எந்த பயனும் இல்ல. அப்ப எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து அதுதான் பெரும்பாலும் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு தொடர்ந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வருது வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸோட ஒரு மென்டாலிட்டி. இவர்கள் சரியில்லை, திரும்ப இப்பயாவது இவங்க மாத்துவாங்க. இன்னொன்று மாத்தாட்டி இவர்களுக்கே வாய்ப்பை கொடுத்தா இன்னும் இப்பயே நம்மளை இந்த பாடுபடுத்திட்டாங்க, இன்னும் ஒரு 5 ஆண்டு கொடுத்தா நாம இதை ஏத்துக்கிட்ட மாதிரி போயிடும். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இவர்கள் சவுக்கடிக்கு பயந்து அவங்ககிட்ட போனோம், அவங்ககிட்ட சவுக்கடிக்கு பயந்து இவங்கள்ட்ட வரோம்னு சொல்றோம். இப்போ ஆனால் என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த ஆளுங்கட்சிக்கே தொடர்ந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தா இவன் பழகிட்டான் போல, இது இவனுக்கு வந்து பெரிய கஷ்டம் தெரியல போல, இன்னும் நம்ம இவனை போட்டு பாடாப்படுத்தோம்னா அந்த ஆளுங்கட்சி மக்களை இன்னும் புளிஞ்சு எடுத்துருவாங்க. அதனால தான் சில நேரம் எதிர்க்கட்சிகிட்ட தஞ்சம் அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இயல்பாகவே இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ திமுக வந்து நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதாக தான் மக்கள் வந்து அணி திரள்றாங்க, எதிர்க்கட்சி பக்கம் மக்கள் போறாங்க. அதனால இவருக்கு ஒரு அச்சம் உண்டாயிருக்கு. இப்போ திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் போல்டா தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கு இந்த 4 ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆன்டி இன்கம்பன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது நீங்க பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா பார்த்தோம்னா பல விஷயங்கள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறதுன்னு சொன்னது, பால் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, நிறைய பொய் வாக்குறுதிகள். அதாவது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட பொய்களை அள்ளி விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதில் பல விஷயங்களை செய்ய முடியல. அதற்கு ஒரு மலுப்பலான காரணங்களை சொன்னாங்க. ஏன்னா அந்த விமர்சனங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அதாவது நீட்டு தேர்வுலாம் பார்த்தோம்னா வெக்கமான சூடு சொரணை இருந்தால் ரத்து செய்ய முடியும்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ அவர்கள் செய்ய முடியாதப்ப தங்களுக்கு தாங்களே, அதாவது மல்லாக்கப்படுத்து காரி துப்புன மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவர்கள் பேசுனதை தான் எடுத்து இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் புதுசாக ஒன்றும் விமர்சனம் வைக்கல. நீங்கள் சொன்னது தான், வெக்கமான சூடு சொரணை இருந்தால் ரத்து செய்ய முடியும்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் செய்யலையே, உங்களுக்கு அது இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள் வருது. இப்போ பெண்கள் பாதுகாப்பில் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக போயிட்டுது. லாக்அப் டெத் வந்து அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு அரசுக்கு அவப்பேரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இலவச பயணங்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பேருந்துகள் பல இடத்துல இல்லை, பால் விலையெல்லாம் ஏறி போச்சு, பல தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கனால இன்னொன்று குறிப்பாக ஊழல் வந்து அதிகமாக போயிடுச்சு. இப்போ பல அமைச்சர்களோட பேர் வந்து தொடர்ந்து 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு வழக்கு வந்துக்கிட்டே இருக்குது, விசாரணை கோர்ட்டு வழக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட இந்த மாதம் பார்த்தோம்னா கூட 2 முக்கியமான புள்ளிகள் மேலே வழக்கு வருது. ஜூலை 23, 24ஆம் தேதி பார்த்தோம்னா ஒரு 23ஆம் தேதி நம்ம இவர் அண்ணன் ராசா அவர்களோட வழக்கு ஒன்று வருது. அவர் ஏற்கனவே அந்த லேண்டு கிராம்பிங், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு ஏற்கனவே இடி அதில் வேற தலையிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கும் ஒரு பக்கம் வருது. புதிதாக அண்ணன் மாசு அவர்கள் மேலே, அவர் மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சாலுமே கூட அவர் மேலே ஒரு ஊழல் வழக்கு, ஒரு வந்து நில கையகப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோட்டூர்புரத்தில் சிட்கோக்கு சொந்தமான இடத்த வந்து தன்னோட மனைவிக்கு பேருக்கு மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியும், அவர் மாசு அவர்களோட மனைவி பேர்லையும் அந்த வழக்கு பதிவாயிருக்கு. 24ஆம் தேதி அதுக்காக கோர்ட் வழக்கை அவர் சந்திக்க போகிறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சிபிசிஐடி வந்து இந்த 2019 அந்த வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்போ இன்னைக்கு சிபிசிஐடி இவர்கள் கையில் இருக்குது. அதில் பல ஆதாரங்களை மறுச்சிருந்தாலுமே கூட நம்ம நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது. அவர் மேயராக இருந்த காலகட்டங்களில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று வந்து வழக்குகள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ இடி ஐடி கொஞ்ச நாளாக அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பீகார் தேர்தல் வருது. இப்போ இந்த இன்னும் 2 மாதத்தில் பீகார் தேர்தல் முடிஞ்சிட்டா அப்போ அவர்களோட கவனம் வந்து தமிழகத்தை நோக்கி வரும், தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கிறனால. அப்போ இன்னும் இடி ஐடி இன்னும் தீவிரமாக செயல்படும். அப்போ இன்னும் பல கைதுகளோ பல ரைடுகளோ பல பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாகவும் பேசு பொருளாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது குற்றச்சாட்டே இல்லாத அமைச்சரே இல்லைங்கிற அளவுக்கு, அதாவது மாசு இல்லாத ஒரு அமைச்சரை உருவாக்க சொன்னால் மாசு அவர்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்ப்போம் மக்கள் என்ன
தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ பல அமைச்சர்கள் மீது முறைகேடுகள், ஊழல் புகார்கள், வழக்குகள், இடி ரைடுகள், ஐடி ரைடுகள் இருந்தாலும் ஆனால் யாருமே தண்டிக்கப்படலை பெரிய அளவில் அப்படிங்கிற விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கேன். இனி இது பார்த்தீங்கன்னா இனி சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, நம்மளோட நீதிமன்றங்கள் குற்றம் சாற்றப்பட்ட நபருக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்கும். ஏன்னா பொய்யான ஒரு குற்றத்தில் யாரும் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த நீதிமன்றத்தில் பல சலுகைகள் இருக்குது. அதை லூப் ஹோலாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு நிரபராதி அவர் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சலுகைகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ அஜித்குமார் போன்றவர்கள் மேலே பொய் வழக்குகளை போட்டு விசாரணைங்கிற பேரில் அடித்து சித்திரவதை பண்ணி அவரை ஒப்புக்க வச்சுட்டாங்க. அவர் நான் திருநதாவே ஒத்துக்கிட்டாரு, நான் இங்கே தான் வச்சிருக்கேன் அங்கே தான் வச்சிருக்கேன்னு சொல்லி கொண்டு போனதாக தான் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி சில நெருக்கடிகள் உருவாகும். அப்போ நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படலாம். அப்போ அதனால் இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டங்கள் கூட ஒரு குற்றம் சாற்றப்பட்ட நபர்களுக்கு சாதகமாக தான் நிறைய இருக்குது. ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு தான் அந்த சுமை இருக்குது. நிரூபிக்க வேண்டிய சுமை என்றைக்குமே ப்ராசிக்யூஷன் தரப்பில் கொடுக்குறாங்க. அதனால் இந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிட்டு அதில் கூடிய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி இவர்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். இருந்தாலும் நீதிமன்றங்கள் சில நேரங்களில் நெருக்கடி கொடுத்துருக்கு. இப்போ இந்த வழக்குமே கூட பார்த்தோம்னா இவர்கள் நீதிமன்றத்தை அணுகி மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு மாறி மாறி போயிட்டு மனுகள் போட்டு இந்த வழக்கில் தங்களை தள்ளுபடி செய்ய சொல்லியும் ஆதாரங்கள்னு இதை காலதாமதம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே கூட இப்போ நீதிமன்றமே தான் இதை கையில் எடுத்து 24ஆம் தேதி கட்டாயமாக ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழக்கை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் இவர்கள் அரசியல் தலையீடுகள், நமக்கு தெரியும் அரசியல் பல தலையீடுகள் இருக்குது. பல அதிகாரம் கையில் இருக்கும்போது சாட்சியங்கள் அளிச்சிடறாங்க. இப்போ சிபிசிஐடி போட்ட வழக்காக இருந்தாலும் இது இந்த ஆட்சி காலத்தில் சிபிசிஐடி யார் கையில் இருக்குது? அவர்களோட கையில் இருக்குது. அப்போ அந்த போதுமான சார்ஜ் ஷீட்டில் சில லூப் ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. சில ஆதாரங்களை ரெண்டு பேப்பர் உருவிட்டாங்கன்னா வழக்கு தாமதிச்சுட்டு போகும். இதுதான் பிரச்சனை. ஆனாலும் அந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் பேசு பொருளாகும். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போ சைதாப்பேட்டை மக்களுக்கு உண்மை தெரியும், அங்கே கோட்டூர் புறத்தில் இந்த மாதிரி இப்படி ஒரு லேண்ட் இருக்கா, இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துச்சாங்கிற பேசு பொருளாகும். அப்போ இந்த வழக்கு இந்த விஷயம் வரும்பொழுது திரும்ப அது பேசு பொருளாகும் பொழுது தேர்தல் அது எதிரொலிக்கும். உண்மையா பொய்யாங்கிற அந்த மக்கள் தான் முடிவு பண்ணும். நீதிமன்றம் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு அது உண்மை வெளிப்படும். அந்த மக்கள் முடிவு எடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில தினங்கள் முந்தைய நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுக நிர்வாகிகள் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்தாங்க. செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் பேசும்போது செந்தில் பாலாஜி போன்று எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் நமக்கு கவலையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியுடைய மீட்டிங் அப்படின்னாலும் பிரமாண்டமாக மாநாடு போல ஏற்பாடு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதன் பிறகு செய்திகளில் பார்த்தீங்கன்னா 7000 கிலோ மட்டன் போடப்பட்டிருக்கிறது, 15000 கிலோ சிக்கன் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு திறமையான ஆர்கனைசராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். திமுகவில் அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த மாவட்ட செயலாளரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, கடைக்கோடியிலேருந்து வந்திருப்பாங்க. அதனால் அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ திருச்சிலாம் பார்த்தோம்னா அண்ணன் கே நேரு அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவார். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தளபதிகள் இருந்தாங்க. அவர்கள் தான் நம்ம கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பலமாக இருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட வருகை திமுக ஒரு பெரிய அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருந்திருக்குது. கொங்கு மண்டலத்தை அவர் பார்த்தா நம்ம ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையுமே பார்த்தோம்னா அதை ஒரு பெரிய அளவுக்கு ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சட்டமன்ற தேர்தலையுமே கூட மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொங்கு பகுதியில் எடுத்து கொடுத்தாரு. பல இடங்களில் அதிமுக கோட்டையிலேயே ஓட்ட போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனால் அவர்களுக்கு என்னென்ன செலவு பண்ணுறாரு, அந்த செலவும் பண்ணி அதை திறமையாக அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் இருக்கனால பொருளாதார பலமும் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம். அது எதனாலங்கிறது நமக்கு தெரியும். அது இந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பொருளாதார பலம் வந்திருக்கு. அதனால் அவர் சிறப்பாக செய்கிறாரு. அந்த மாதிரி எல்லாரும் செய்யணும். ஆனால் என்னென்னா எல்லாரும் மற்ற அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதை கட்சிக்கு தரவோ இல்லை இந்த மாதிரி ஆர்கனைசிங் பண்ணவோ செலவு பண்ணவோ மனசு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணுறாரு. இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டிருக்காரு. பல இடங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, மணல் கொள்ளையில் ஈடுபட்டார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. அதாவது அவர் குற்றம் செஞ்சுட்டாருங்கிறனால அவரை நீக்கலை. இவ்வளோ குற்றம் செஞ்சு இன்னைக்கு கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கொடுக்கல, பங்களிப்பு கொடுக்கல, கட்சியை வளர்த்தலை, தன்னை மட்டுமே வளர்த்துக்கிட்டு தங்கள் மட்டுமே சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இப்போ கட்சி மாநிலம் ஃபுல்லாக ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாங்க. எல்லா மாவட்ட செயலையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. செலவு பண்ணணும், கட்சியை வளர்த்தணும், தலைமை குடும்பத்துக்கு கப்பம் கட்டணும், இல்லாட்டி பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி துளி கூட கவலைப்பட்டதில்லை. ஏன்னா 5 ஆண்டுகள் கழிச்சு இப்போதான் அவர்களுக்கு தெரியுதா, கண்ணு தெரியுதா, மணல் கொள்ளை நடக்கிறதும் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்கிறது, கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது மற்ற பகுதியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர்கள் கணக்கெடுக்கல. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் புகழ்ந்து பேசுனாங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு குற்றமுமே நடக்கலையா, எந்த சம்பவமே நடக்கலையான்னு பார்த்தா
அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அங்கே முறையாக நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆர்கனைசிங் அழகாக நடக்குது, இங்கே வந்து நடக்கலை. அதுதான் வேறுபாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றிங்க.